உண்டாக்கின ஏதேன் தோட்டத்திலே தரித்திரம் கிடையாது என்பதை சத்தியவேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் உண்டாக்கின ஏதேன் தோட்டத்திலே எது கிடையாது? நீங்க தேடி பிடிச்சாலும் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. எதை? தரித்திரத்தை. எங்க? பரலோகத்திலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏதேன் தோட்டத்திலே தேவன் உண்டாக்கின, தேவன் படைத்த ஏதேன் தோட்டத்திலையும் எதை கண்டுபிடிக்க முடியாது? தரித்திரத்தை என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியவே முடியாது. வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே எதிலே வைத்தார்? அவர் உண்டாக்கினாரு ஏதேன் தோட்டம். அந்த ஏதேன் தோட்டத்தில் தாம் உருவாக்கின மனுஷனை கொண்டு வந்து என்ன செய்யறாருங்க, வைக்கிறாரு. எல்லாம் கவனிக்கிறீங்களா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? தூங்குறீங்களா? இப்ப 10வது வசனம், 11வது வசனம், 12வது வசனத்தை வாசிக்கிறேன். எல்லாரும் நல்ல ஆழமாய் கவனிங்கள். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாய் ஆயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலாய் தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேத கல்லும் உண்டு. அருமையானவர்களை கவனியுங்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், ஏதேனில் நலமும் விசாலமுமான விருட்சங்களை கர்த்தர் உண்டாக்கினார் என்று. ஏதேனிலே 4 பெரிய ஆறுகள் ஓடினது என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். ஏதேனிலே பொன் விளைந்தது என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். ஏதேனிலே முத்துக்கள், ரத்தின கற்கள், கோமேதக கற்கள், பிதோலகம் கற்கள் அங்கே என்ன செய்தது, இருந்தது என்பதை இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். சரி, இவ்வளவு எத்தனை பேருக்கு? இவ்வளவும் எத்தனை பேருக்கு? 2 பேருக்கு, ஆதாமுக்கு ஏவாளுக்கும். எனவே கர்த்தர் ஆதாமை தரித்திரம் நிறைந்த ஒரு இடத்துல கொண்டு போய் என்ன செய்யல, வைக்கல. ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு இடத்துல கொண்டு போய் ஆதாம் ஏவாளை வச்சாரு. இது ஆழமாய் கவனியுங்கள். இந்த பூமியில இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ விசுவாசியை பார்த்து கர்த்தர் யார் என்கிற முடிவுக்கு வரக்கூடாது. சத்திய வேதத்திலிருந்து கர்த்தர் யார் என்கிற ஒரு முடிவுக்கு என்ன செய்யணும், வர வேண்டும். முதல் மனுஷனாகிய ஆதாமை கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு இடத்துல வச்சாரு என்பதை கவனிங்கள். சத்திய வேதத்திலிருந்து தரித்திரம் பிடிச்ச ஒரு இடத்துல, தரித்திரம் நிறைந்த ஒரு இடத்துல, சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு இடத்துல, கஞ்சிக்கே வழி இல்லாத ஒரு இடத்துல, அப்படிப்பட்ட இடத்துல கர்த்தர் ஆதாம் ஏவாளை வைக்கல. ஐஸ்வர்யம் நிறைந்த இடத்துல, எல்லா வளங்களும் நிறைந்த இடத்துல, எல்லாம் இருக்குது, எல்லாம் மிச்சம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் முதல் மனுஷனாகிய ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் என்ன செய்தார், வைத்தார். வறட்சியான ஒரு இடத்துல கொண்டு வந்து ஆதாம் ஏவாளை வைக்கல, செழிப்பான ஒரு இடத்துல கொண்டு வந்து என்ன செய்தார், வைத்தார். வளமான ஒரு இடத்துல கொண்டு வந்து வைத்தார். குறைவான ஒரு இடத்துல கொண்டு வந்து வைக்கவில்லை, நிறைவான ஒரு இடத்துல கொண்டு வந்து என்ன செய்தார், வைத்தார். நம்முடைய தேவன் இன்னார் என்பதை சத்திய வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அப்பத்தான் குடும்பத்தில் இருக்கிற தரித்திரம் மாறும். சும்மா அவங்களை இவங்களை பார்த்துக்கிட்டு இருந்தா கதைக்காகாது, ஒன்றும் நடக்காது. அங்க இப்படியா, இங்க இப்படியா, அங்க அப்படி ஆயிடுச்சு, எங்க எப்படி ஆயிட்டு போகுது எனக்கு தெரியாது. நான் வேதத்தை பார்க்க போறேன், சத்திய வேதத்தை பார்க்க போறேன், கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க போறேன். கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து கர்த்தர் இன்னார் என்பதை நான் அறிந்து கொள்ள போகிறேன். இதன் மூலமாய்த்தான் எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்கு என்ன செய்கிறது, வருகிறது. நாம் எல்லாவற்றையும் எவ்வாறு பெற்றுக்கொள்கிறோம்? தேவனை அறிகிற அறிவின் மூலமாக. ஆமென். தேவன் யார்? ஐஸ்வர்யத்தின் தேவன், ஆசீர்வாதத்தின் தேவன், நிறைவின் தேவன். ஆமென். எந்த ஒரு குறையுமே இல்லை ஏதேனில். தேடி பார்த்தாலும் அங்கே குறைவு என்ன செய்ய முடியாது,
பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல கர்த்தர் ஆதாமி ஏவாளை என்ன செஞ்சாரு? வச்சாரு. எத்தனைக்கு புரியுது? அது மாத்திரமல்ல, ஏதேனிலே பொன் விளைந்தது என்று இப்பொழுது நாம் வாசித்தோம். என்ன விளைஞ்சிச்சு? நெல் விளையிறத பார்த்துருக்குறோம், கோதுமை விளையிறத பார்த்துருக்குறோம், சோளம் விளையிறத பார்த்துருக்குறோம், வாழை முளையிறத செஞ்சுருக்கிறோம் பார்த்துருக்குறோம். பொன் விளையிறத எங்கே பார்த்துருக்கிறீங்களா? எங்கே பார்த்துருக்கிறீங்களா? இங்கே நான் வாசித்தோம், அங்கே பொன் என்ன செய்தது? விளைந்தது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பொன்னை விளைய வைக்கிற தேவன், தங்கத்தை விளைய வைக்கிற தேவன், வெள்ளியை விளைய வைக்கிற தேவன். கர்த்தர் யார் என்பதை இருதயத்தில் பதித்துக் கொண்டு இந்த காலை வேளையில் வீட்டுக்கு செல்லுங்கள். கர்த்தர் யார்? நம்முடைய தேவன் ஒரு தரித்திர சாமி கிடையாது. நம்முடைய தேவன் ஒரு ஏழை கிடையாது. நம்முடைய தேவன் ஒரு பரதேசி பண்டாரம் கிடையாது. அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு ஒண்ணுமில்லாத ஆள் கிடையாது. கர்த்தர் யார்? கர்த்தர் யார்? கர்த்தர் இன்னார். அவர் எனக்காக சிலுவையில் என்ன செய்து முடித்திருக்கிறார். இதெல்லாம் கவனிக்க கவனிக்க, இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணதான் குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? பலிக்க ஆரம்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, அங்கே விளைந்த அந்த பொன் நல்லது என்று சத்திய வேதத்தில் இப்பொழுது நான் வாசித்தோம். பொன் நல்லதா கெட்டதா? சத்தம் குறைவா இருக்கே, சத்தம் பத்தல. தங்கம் பொண்ணு நல்லதா கெட்டதா? ஆனா அந்த கிறிஸ்தவ விசுவாசிய பூரா கெட்டது 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 கெட்டதுன்னு சொல்லிக்கிட்டுறாங்க. பிரதர், பொண்ணை தொடக்கூடாது பிரதர், பரலோகம் போக முடியாது பிரதர். பிரதர் கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க பிரதர், பரலோகத்தில் ரோடே இதில் தான் போட்டிருக்குது. அப்போ பரலோகத்தை விட்டு வெளியே ஓடி வந்துடுவீங்களா நீங்க? இன்னைக்கு 100 ரூபா பத்திரத்தில் எழுதி கொடுத்துருவீங்களா நீங்க? ஹலோ, அங்கே பரலோகத்தில் ரோடே இதில் தான் போட்டிருக்காங்க, தங்கத்தில் தான் போட்டிருக்காங்க, பொண்ணுல தான் போட்டிருக்கிறாங்க. அச்சோ, நம்ம வேற இடத்துக்கு தப்பான இடத்துக்கு வந்துட்டோமோ அப்படின்னு இறங்கி வெளியில் ஓடி வந்துடுவீங்களா? உங்களால் எழுதி கொடுத்துட முடியுமா? அறிவீனமா பேசக்கூடாது பாருங்க. கர்த்தர் எந்த இடத்துல நிற்கிறாரு, நம்ம எந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிறோம். கிறிஸ்தவ விசுவாசிகள் எங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அநேக கிறிஸ்தவர்கள், அநேக ஊழியக்காரர்கள் குழப்பறது போட்டு, சத்தியம் தெளிவாய் சொல்லுகிறது அந்த பொன் நல்லது, இவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பொன் கெட்டது. இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் எதை நம்ப போகிறீங்க? கர்த்தர் சொல்கிறத நம்ப போகிறீங்களா? சில பாஸ்டர்கள் சொல்கிறத நம்ப போகிறீங்களா? கர்த்தர் சொல்கிறத நம்ப போகிறீங்களா? சில கிறிஸ்தவ விசுவாசி சொல்கிறத நம்ப போகிறீங்களா? நான் முடிவு பண்ணிட்டேன், என்னைக்கோ கர்த்தர் சொல்கிறத நான் நம்ப போகிறேன். ஏன்னா நான் நல்லா இருக்க விருப்பப்படுறேன். சபை பிள்ளைங்க, என் குடும்பம், என் சந்ததியெல்லாம் நல்லா இருக்குன்னு விருப்பப்படுறேன். அதனால யார் என்ன வேணா சொல்லட்டும், அதை பற்றி எனக்கு அவசியமே கிடையாது. நான் கர்த்தர் சைடில் நிற்க போகிறேன். நான் கர்த்தர் சைடில் நிற்க போகிறேன், அவ்வளோதான். நான் வாழ விரும்புகிறேன். நான் ஆராதிக்கிறேன். என்னுடைய தேவன் ஒரு தரித்திரசாமி கிடையாது. இந்த உலகத்திலேயே அவரை போல ஐஸ்வர்யவான் யாரும் கிடையவே கிடையாது. ஆமென். இப்படிப்பட்ட ஒரு தரமான ஒரு தீர்மானம், குவாலிட்டி டிசிஷன், ஒரு தரமான தீர்மானத்தை எடுக்கணும். எடுத்தாதான் இதெல்லாம் வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும், நம்முடைய வாழ்க்கையில பலிக்க ஆரம்பிக்கும். ஆகவே பொன் கெட்டது கிடையாது, பொன் தீமையானது கிடையாது, பொன் அசுத்தமானது கிடையாது. ஏனென்றால் பொன் கெட்டது என்றால் அந்த பொண்ணை கர்த்தர் அங்க கொண்டு வச்சிருக்க மாட்டார்ல. பொன் கெட்டதுன்னு தெரிஞ்சிருந்தா அப்புறம் கர்த்தர் செஞ்சிருக்க மாட்டார். அங்க கொண்டு போய் எங்க ஏதேன் தோட்டத்தில், தம்பி ஆதாம் ஏவாள் கோச்சுக்கிறாதப்பா, ஏவாள் இது நீ நினச்சிக்கிறாது, நீ பாட்டுக்கு பொன் கெட்டது அதனால் நான் என்ன செய்யலை வாக்கல அப்படின்னு யார்கிட்ட சொல்லியிருப்பா. ஆனால் பொன் நல்லது, அதனால தான் கர்த்தர் எங்கே கொண்டு போய் வச்சாரு? ஏதேன்ல. அதனால் உங்கள் வீட்டுக்குள்ளே பொண்ணை வச்சிருக்கிறது, தங்கத்தை வச்சிருக்கிறது தவறு கிடையவே கிடையாது. ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா பிரதர்? வீட்டுக்குள்ள 1 கிராம் நகை கூட என்ன செய்யக்கூடாது. பரலோகம் ஆசையா? 1 கிராம் நகை கூட வீட்டுக்குள்ள என்ன செய்யாத, வைக்காத. பரலோகம் என்று ஆசைப்படுகிற ஆத்துமாவே, அந்த பொண்ணை தூக்கி கொண்டு வந்து காணிக்கை பட்டியலை போட்டு விடு. இங்க வந்து போடலாமா, வீட்டுக்குள்ள மட்டும் வச்சுக்கிற கூடாதான். என்ன மாதிரி கிறுக்குத்தனம்லாம் பண்றது பாருங்க. தங்கத்தை நகையை கொண்டு வந்து எங்க போடலாமா? காணிக்கப்பட்டிகள் சர்ச்சுக்குள்ள போடலாமா? எங்க வச்சிருக்க கூடாதா? அப்ப இங்க காணிக்கப்பட்டி தீட்டாயிராதா? சபை தீட்டாயிராதா?
என்ன மாதிரி உருட்டுறது பாருங்க, என்ன மாதிரி ஏமாத்து வேலையெல்லாம் பண்றது பாருங்க. அதான் அடிக்கடி சொல்றது, நல்ல வசனத்தை போதிக்கிற சபையில் என்ன செய்யணும், இருக்கணும். எங்கேயோ போய் என்ன செய்யக்கூடாது, கண்மூடித்தனமும் உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது, வருஷத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு பொன் நல்லது, கர்த்தர் சொன்னாருன்னா கரெக்டா இருக்கும், அவ்வளவுதான். நான் இப்ப கர்த்தர் சைடு நிக்க போறேன். பொன் கெட்டதுன்னு சொல்ற பாஸ்டர் சைடுல நான் நிக்க மாட்டேன். பொன் கெட்டதுன்னு சொல்ற விசுவாசியை கூட என்ன செய்ய மாட்டேன், நான் நிக்க மாட்டேன். நான் கர்த்தர் சைடுல நிக்க போறேன், நான் கர்த்தரை பிரியப்படுத்த போறேன், அவ்வளவுதான். ஆகவே பொன் கெட்டது கிடையாது, பொன் தீமையானது கிடையாது, பொன் அசுத்தமானது கிடையாது. பொன் கெட்டது என்றால், பொன் அசுத்தமானது என்றால், பொன் தீமையானது என்றால், அப்ப கர்த்தர் அதை கொண்டு போய் அங்க வச்சிருக்கவே மாட்டார்ல. எங்க? ஏதேன் தோட்டத்தில். எனவே பிசாசின் பொய்யை நம்பாதிருங்கள், தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள். தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். நம்ம எல்லாவற்றையும் எவ்வாறு பெற்றுக்கொள்கிறோம்? தேவனை அறிகிற அறிவின் மூலமாக. ஆமென். அது மாத்திரமல்ல, பொண்ணுக்காக ஆதாம் ஏவாளும் 41 நாள் உபவாசம் போடல. 41 நாள் என்ன செய்யல? உபவாசம் போட்டு கொட்டலை சுருக்கி, ஏவாள் வாவில் 2 பேரும் சேர்ந்து நினச்சி 41 நாள் உபவாசம் இருப்பான். அப்போ தான் கர்த்தர் ஏதோ போய் தொலைன்னு சொல்லி ஒரு கிராம் நகையாக நினச்சி வர நமக்கு கொடுப்பாரு. வாவில் 2 பேரும் சேர்ந்து நினச்சிவான், உபவாசம் இருப்போம். அப்படின்லாம் ஆதாமும் கூப்பிடலை. யோ என்ன எந்த நேரம் இந்த பழத்தை எப்படி சாப்பிட்டுக்கிட்டு கிடக்கிறீரு, இந்த வார்மையா 2 பேரும் சேர்ந்து உபவாசம் போட்டு என்ன செய்வான்? ஜெபம் பண்ணுவான், ஊக்கமாக ஜெபம் பண்ணுவோம். எதுக்காக? 1 கிராம் தங்கத்துக்காக அப்படின்னு. ஏவாள் என்ன செய்யல? கூப்பிடல. எல்லாம் இருக்கிறீங்களா? 41 நாள் உபவாசம் போட்டு ஆண்டவருடைய கையை பிடிச்சுன்னு செய்யல, திருக்கல. எல்லாம் இருக்கிறீங்களா? பொண்ணை தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி. ஆதாம் ஏவாள் உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாகவே ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி, ஏதேன் தோட்டத்தை எல்லாவற்றையும் வைத்து, பொண்ணை வச்சு ஆற ஓட விட்டு. எல்லாம் இருக்கிறீங்களா? சமையலுக்கு தேவையான, தேங்காய் சட்னிக்கு தேவையான, தக்காளி சட்னிக்கு தேவையான, கறி குழம்புக்கு தேவையான எல்லாவற்றையும் படைச்சு வச்சுட்டு அப்புறம் தான் யாரை கொண்டு வர்றாரு? ஆதாம் ஏவாளை கொண்டு வர்றாரு. அவன் வந்து அப்படியே ஹாயா பார்க்குற, ஓ சூப்பராக இருக்குது, ஐ அப்ரிஷியேட் ஃபாதர், ஆண்டவரை நான் பாராட்டுறேன், தகப்பனே நான் பாராட்டுறேன், எவ்வளோ அழகாக படைச்சிருக்கிறீர் ஆண்டவரே. ஓ இந்த ஆப்பிள் பழத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஓ இந்த ஆரஞ்சு பழத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்ன தானே உருண்டையாக கிடக்குது எதை தோட்டத்துக்குள்ள? ஓ பொண்ணா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே பொண்ணுக்காக. எப்படிப்பட்ட வாழ்க்கை பாருங்க. இப்படித்தான் யார் வாழ்ந்தா? நம்ம தாத்தா ஆதாமும் ஏவாளும் வாழ்ந்தாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? எவ்வளோ தேங்காய் சட்னிக்கு தேங்காய் இல்லை, எவ்வளோ இங்கேயாவது போய் வாங்கிட்டு வரையா கை மாற்று? அப்படிலாம் என்ன செய்யல, கேட்கல. அங்கே இருக்கு தேங்காய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கிடக்குது, எல்லாம் இருக்குது. கர்த்தர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை சத்திய வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். நம்முடைய தேவன் யார்? ஒரு ஓட்டாண்டி கிடையாது, ஐஸ்வர்ய சம்பன்னர். ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு இடத்துல தான் கர்த்தர் ஆதாம் ஏவாளை என்ன செஞ்சாரு? வச்சாரு. ஒரு தரித்திரம் பிடிச்ச இடத்துல கர்த்தர் ஆதாம் ஏவாளை என்ன செய்யல? வைக்கவில்லை. ஆகவே ஆதாம் ஏவாள் உபவாசம் போட்டதுனால, சரி எப்பா காபிரியலுங்க வா, இங்கே வாரு உபவாசம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, போய் இந்த 1 கிராம் என்ன செஞ்சுட்டு வா, கொடுத்துட்டு வா, போயிட்டு தொலையிட்டாங்கிட்டு போ அப்படின்னு காபிரியல் அனுப்பிச்சு கொடுத்துலாம் விடலை. எல்லாத்தையும் ஏற்கனவே கர்த்தர் என்ன செஞ்சார்? ஏதேன் தோட்டத்தில் வச்சுட்டாரு. ஆகவே உங்களுடைய தகப்பன் யார் என்பதை நீங்கள் என்ன செய்யுங்கள்? புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். அது மாத்திரமல்ல, உணவுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்து விட்டாருங்க? உண்டாக்கி வைத்து விட்டு தான் ஆதாம் ஏவாளையும் கொண்டு வந்து எங்க வச்சாரு? ஏதேன் தோட்டத்தில் வச்சாரு. அது மாத்திரமல்ல, 4 பெரிய ஆறுகளை என்ன செய்து விட்டாருங்க? ஓட விட்டார் என்று இந்த வேத பகுதியிலே இப்பொழுது நாம் வாசித்தோம். எத்தனை ஆறு? எத்தனை? 4 பெரிய, ஒரு சின்ன ப்ரூக் இல்லை, ஒரு ஓடை கிடையாது. என்னது? ஒரு சின்ன ஓடை அப்படி ஓட விடலை கர்த்தர். ஒரு பெரிய நதி, அந்த நதி 4 பெரிய ஆறுகளா என்ன செய்யுது? ஓடிக்கிட்டு இருக்குது.
ஆண்டவர் வந்து ஒரு அடி பைப்பை போட்டு விட்டு, என்ன பைப்பு, நம்ம ஊர்ல தெரு ஓரத்தில் இருக்க பாருங்க ஒரு அடி பைப்பு, அதில் தண்ணி ஊற்றினா என்ன செய்யும், வரும். கீழே ஒருத்தர் கையை வச்சு அடைச்சிக்கிறணும். நான் தண்ணி ஊற்றி கையை வச்சு அடைச்சிக்கிறேன், நீ ஆடுறா, விங்கு 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 விங்குன்னு ஆடுறா. ஆண்டவர் ஒரு அடி வைப்பு ஓரத்தில் அது ஏன் தோட்டத்து ஓரத்தில் போட்டு விட்டு ஆதாம் ஏவாளையும் கூப்பிட்டு, எப்பா 2 பேரும் இங்கே வாங்க, உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு குடத்தை தூக்கிட்டு வந்து 2 பேரும் என்ன செய்யுங்க, அடிச்சு 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 என்ன செய்யுங்க, ஒவ்வொரு குடமா பிடிச்சி 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 பிடிச்சி. நீங்கள் 2 பேர் தானே, எவ்வளோ தண்ணி தேவைப்பட போகுது, மிஞ்சி போனால் 1 குடம் 2 குடம் அவ்வளவு தானே. உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய ஆறு, உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய இதெல்லாம். அதனால் ஓரமாக ஒரு அடி பைப்பை போட்டு விட்டுருக்குறேன், 2 பேரும் என்ன செய்யுங்க, அடிக்க முடியாமல் அடித்து என்ன செஞ்சுக்குங்க, எடுத்து பிடிச்சிக்குங்க குடிச்சுக்குங்க அப்படின்னு கர்த்தர் என்ன செய்யலை, சொல்லலை. எல்லாம் இருக்கிறீங்களா? தேவன் உண்டாக்கின ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் பாருங்க 4 பெரிய ஆறுகள் என்ன செஞ்சார், ஓட விட்டார். தேவன் உண்டாக்கின அந்த ஏதேன் தோட்டத்தில் என்ன கிடையாது, தரித்திரம் கிடையவே கிடையாது. நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் மகிமையின் ஐஸ்வர்யத்தை உடையவர், அவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். ஆமென். எனவே நாம் ஏழையாய் இருக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவன், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் என்னுடைய தகப்பன். எனவே நான் ஏழையாய் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமென். இது சபையில் மாத்திரம் சொல்றது கிடையாது, வீட்டில் டெய்லியும் சொல்லணும். நான் ஆராதிக்கிறேன் என்னுடைய தேவனே, நீர் ஐஸ்வர்ய சம்பன்னர், நீர் ஏழை அல்ல, நீர் என்னுடைய தகப்பன், நான் உம்முடைய பிள்ளை, நீ என்னுடைய தகப்பனா இருக்கிறபடினாலே நான் ஏழையா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நான் தரித்திரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நான் கடனுக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நான் பசியிலையும் பட்டினியிலையும் வாட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. அப்பா பெரிய ஐஸ்வர்யவானா, பிள்ளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கிடக்கிறாங்க. இந்த கதை எங்கே வாசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் பாருங்க ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, ஏதோ ஒரு குறிப்பிட்ட போதனையை கேட்டு, ஏதோ ஒரு குறிப்பிட்ட பிரசங்கத்தை கேட்டு அவங்க மைண்ட் அப்படியே செட் ஆயிருச்சு. கர்த்தர்னா இவ்வளோதான் தருவார், இதுக்கு மேலே தரமாட்டார். கிறிஸ்தவங்கன்னா கஷ்டத்தில் தான் இருக்கணும், கிறிஸ்தவங்கன்னா ஏழையாக தான் இருக்கணும், கிறிஸ்தவங்கன்னா பசியிலி பட்டியலில் தான் இருக்கணும், அந்த ஏழை அந்த ஓலை குடிசையில் தான் இருக்கணும், அந்த பீத்த ட்ரெஸ்ஸு தான், அந்த பீத்த சேலை தான், அந்த பிஞ்ச செருப்பு தான், அப்படியே பரிதவிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். ஏன்னா இந்த உலகம் நம்முடைய உலகம் கிடையாது. இப்படியே பிரசங்கத்தை கேட்டு 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 கிறிஸ்தவ சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 98% கிறிஸ்தவ விசுவாசிகள் எப்படி தான் இருக்கிறாங்க, ஏழைகளாய்த்தான் இருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, இவர்களை ரட்சித்த தேவன், இவர்களை படைத்த தேவன், இவர்களை உண்டாக்கின தேவன், இவர்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்த தேவன் இன்னார் என்பதை என்ன செய்து கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. எனவேதான் மெஜாரிட்டி ஆஃப் த கிறிஸ்டியன் பீப்புள்ஸ் பாருங்க, அவங்க ஏழைகளா என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க, சத்தியத்தை பார்க்கல. நான் சொல்லுகிறேன், நீங்க சத்தியத்தை என்ன செய்யுங்க, பாருங்க. தரித்திரத்தை வெறுத்து தள்ளுங்க, ஏழ்மையை வெறுத்து தள்ளுங்க, கடனை வெறுத்து தள்ளுங்க. ஆமென். கர்த்தரை அறிந்து கொள்ள வாஞ்சையாயிருங்கள். கர்த்தரை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள நான் சொல்லுகிறேன், எல்லா தரித்திரம் செஞ்ச வீட்டை விட்டு ஓடியே போயிடும். எல்லாவற்றையும் தேவனை அறிகிற அறிவின் மூலமாக என்ன செய்கிறோம், நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆமென்.